சம்மர் வரதுக்கு முன்னாடி வெயில் வந்துருச்சு. அதை ஃபேஸ் பண்ண சில ஐடியாக்கள் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. சம்மர்ல உடம்பு குளிர்ச்சியா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் தமிழ்நாடு மாதிரியான இடங்கள்ல வெயில் எவ்வளவு அதிகமா இருக்கும் நமக்கே தெரியும். இந்த மாதிரியான இடங்கள்ல சரியான ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்றது மூலமா வெயில் தாக்கத்துல இருந்து தப்பிக்கலாம். பருத்தி ஆடைகள், அதாவது காட்டன் க்ளோத்ஸ் வேர் பண்றது மூலமா நம்ம ஸ்கின்ல நல்ல வென்டிலேஷன் உருவாகும். அது மட்டும் இல்லாம இந்த காட்டன் க்ளோத்ஸ் வேர்வையை அப்சர்வ் பண்ணி அதை சீக்கிரமா எவாபரேட் பண்ண உதவும். அண்ட் நம்ம யூஸ் பண்ற ட்ரெஸ் கலர்ஸ் மூலமா கூட நம்மளால வெயில்ல இருந்து தப்பிக்க முடியும். அதாவது லைட் கலர் ட்ரெஸ்ஸஸ், ஒயிட் இல்ல லைட் கலர் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணும்போது அந்த கலர் சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுமே தவிர அப்சர்வ் பண்ணாது. இதுவே டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணும்போது அதை அப்சர்வ் பண்ணும். ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸ், குர்த்திஸ் யூஸ் பண்றது மூலமா சன்பர்ன் ஆவறதுல இருந்தும் டேன் ஆவறதுல நம்ம கைகளை காப்பாற்றலாம். அண்ட் வெயில் காலத்துல பிரீத்தபிள் ஷூஸ் யூஸ் பண்றது மூலமா காலுக்கு வென்டிலேஷன் வந்த மாதிரியும் இருக்கும், கால் டேன் ஆவறதுல இருந்தும் காப்பாற்றலாம். சன்ஸ்கிரீன், கூலர்ஸ், கேப்ஸ் யூஸ் பண்றது மூலமா சன் கிட்ட இருந்து நம்ம ஃபேஸையும் காப்பாற்றலாம் டேன் ஆகிறதுல இருந்து. குறிப்பா வெயில் காலங்கள்ல உடம்பு ஹைட்ரேட்டா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஹைட்ரேட்டடா உடம்பு வச்சுக்கணும்னா நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிறது மூலமா உடம்பு சோர்வடையாம பாதுகாக்கலாம்.